ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சுபேர் பேர் வச்சிங்களே ஆனால் சோறு வச்சிங்களா அப்படின்னு கேட்டார் டிடிஎஸ். எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? இல்லை, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்துக்கான நியாயம். ஒரு ஜெயகாந்தன் வரிகள் இருக்கு. அதான் எதையும் அவமானமாக கருதியது இல்லை. ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்துக்கான நியாயம். அரசியலும் இப்படிதான், அந்தந்த நேரத்திற்கான நியாயம். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தாவேகாவை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர் தோல்வி. அரசியலில் வந்து வெற்றி தோல்வி தீர்மானம். அரசியலில் இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. வெற்றி தான் நம்ம உயிரோட. தொடர் தோல்வியோட வாதத்தை ஏற்கல. மீண்டும் அதை தான் நிறைய ஏற்கலனா கூட அவங்க உள்ள இருக்கிற எல்லா கட்சிகளுமே இது நடைபெற்றது இருந்திருக்கு. அதிமுக என்றுடன் மிகைப்படுத்தப்படுகிறது. 96 படுதோல்வி. அந்த மேயர் ஜெயலலிதா 2 இடங்களையும் தோக்குறாங்க, காங்கேயம் பர்கூர்லையும். 2001 மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 98 பார்லிமெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. 91 திமுக படுதோல்வி. மீண்டும் 96 திமுக வெற்றி பெறுது. வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரும். ஆனால் தொடர் தோல்விங்கிறது தான் ஒரு கட்சிக்கு பலகீனம். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொடர் தோல்வி அவர்களுக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுத்துருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கூட்டணி தோல்விகரமாக போயிட்டு இருக்குன்னா அந்த கூட்டணி மறுபரிசீலனை பண்ணணும். வேறு கூட்டணிகளுக்கு மாற்றி போடுவாங்க, பிளானை மாற்றுவாங்க. பிளான் பி, பிளான் சின்னு. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த கூட்டணியில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில், ஒரு அழுத்தத்தில் அங்கே இருக்கிறார். அப்போ தொடர் தோல்வி அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எவ்வளோ நாளும் தோல்வியை தாங்குவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஃபவுண்டர் தான், ஒரே ஐடியாலஜி தான், பெரியாரும் அண்ணாவும் தான். அப்போ அதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட ஒரு ஈகோ, அதனால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜியை திமுக எதிர்ப்பது, கடுமையான எதிர்ப்பு, முரட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு தான் அதனுடைய ஐடியாலஜியே. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சாங்க. தீய சக்தின்னாங்க. அந்த கட்சி நிர்வாகியை பார்த்து சிரிச்சா கூட கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. கல்யாணத்தில் பார்த்து திரும்பி பார்த்தா கூட கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கடுமையான திமுக எதிர்ப்பு மனப்பான்மையில் இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக அதிமுக கூட்டணி வைக்க மறைமுக பேரம் பேசியது. அதுதான் ஐயோ இதுதான் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணம். அது இன்னைக்கு வெளியில போறதுக்காக அவர் சொல்லக்கூடிய காரணம். அது காரணம் கிடையாது. தொடர் தோல்விகள், அந்த தொடர் தோல்விகள் தோண்டு போயிருக்கிறப்ப அதே ஜெயலலிதா அம்மையார் பண்ண அதே திமுக எதிர்ப்பை விஜய் பண்றாரு. அதை விட கடுமையா தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு டிக்ரேட் பண்றாரு. எந்த காலத்திலையும் எங்களோட ஒரு உறவுமில்ல ஒட்டுமில்லைங்கிறத முடிவு பண்றாரு. அப்ப இந்த ஆட்கள் ஒரு வெற்றி வேற வந்துருது. அதுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. கடுமையா திமுகவினுடைய அரசியல் நோக்கி கேள்வி கேட்கிறாரு. அப்போ அது வந்து வெற்றியாகவும் மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இங்க திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்த ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா, ஒரு ஆர்கானிக்கா அங்கே ஷிஃப்ட் ஆகத்தான் செய்வாங்க. இதை வந்து சந்தர்ப்பவாதம்னு சொன்னாலும் சரி, ஐடியாலஜிக்கல்னு சொன்னாலும் சரி, ஷிஃப்ட் ஆகத்தான் செய்வாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து நம்ம வந்து ஏன் போனாங்க அப்படின்னா, கட்சியை காப்பாற்ற வேண்டியது தலைமை தான் இருக்கு. இப்போ 3 முறை தோற்றுது தொடர்ந்து திமுக. கட்சி அன்னைக்கு தலைமை வலுவாக இருந்தது. கலைஞருங்கிற ஒரு ஆளுமை அங்கே கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு. திமுக 2 முறை தோற்றுருக்கு, தொடர் தோல்வி. ஆனால் அன்னைக்கு கட்சியிலேருந்து யாரும் போல. இன்னைக்கும் தோல்வி திமுக, ஆனால் யாரும் வெளியில் போலையா? கூட்டமாக போய் தாவேக்காலையோ அதிமுகவிலையோ பாஜகவோ ஏன் சேரலை? அப்போ அந்த தலைமை மேல் ஒரு நம்பிக்கை. ஆனால் அதிமுகவில் தலைமை மேல் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நாளையே இந்த தோல்வி நாளைக்கு ஒரு சரி செஞ்சிருவாருங்கிற நம்பிக்கை, கடைசி நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய ஐடியாலஜியை ஒட்டி ஒரு கட்சி, அதுவும் ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, நம்ம மதிக்கிட்டே அந்த முன் வச்சேன். இப்போ ஜென்சி கிட்ஸ், புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், பெண்களை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்தில் வந்த கட்சி தாவேகா. ஒரு புதிய பாதை, புதிய மாற்றத்தின் நகர்ந்த கட்சி. அதே முன்னாள் அமைச்சர்கள், அதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செஞ்சு நீங்கள் வரவேற்பதும், அல்லது அந்த கட்சி சார்ந்தவர்களை நீங்கள் வரவேற்பதும், அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு கேட்குறேன். இல்லை, தாவேகா அதான் டிடிஎஸ் கிட்டே சொன்னேன். தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருவேளை இந்த வரவேற்பை கூட நீங்கள் பெற்றிருக்க முடியாது. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப சேஃபர் சைடாக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அப்படின்னு செங்கோட்டையன் இருந்தார் இல்லையா? செங்கோட்டையன் ஒரு வரி மட்டும் சுருக்கமா டிடிஎஸ் தான். தேர்தலுக்கு முன்னாடி தேவாலயத்துக்கு போனேன், தேர்தலுக்கு அப்புறம் திருவத்தியூர் போனேன். சொல்லுங்க. இல்லை, கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அங்கே இருந்தார், வேட்பாளர் நின்னாரு, லால்குடியில் தோல்வி அடைஞ்சார், வாரிய தலைவராக இருக்காரு. செங்கோட்டையன் கட்சியின் 2ஆம் முகமாக இருக்கிறாரு, அவர் முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. திமுக வந்தாங்க, அதிமுக வந்தாங்க, வேறு கட்சியில் வேட்பாளராக கிடைக்காதனால வந்தவங்களும் ஆட்களா இருக்காங்க. கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்தவங்க எம்எல்ஏ இருக்காங்க. ரொம்ப ஒரு சிலர் தான் அப்படியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை சரி பண்ணணும். எல்லாம் புதிய ஆட்கள், ஏதோ மன்றத்திலிருந்து வந்தவங்க. அப்போ அனுபவம் வாய்ந்த ஆட்கள் ஒருத்தவங்க உள்ள வர்றப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு
அந்த கட்டமைப்பை வழிபடுத்தணுங்கிறது தான் ஒரு கட்சி அந்த நினைக்குது. கட்டமைப்பை சரி செய்ய பயன்படுமா, கட்டமைப்பை சீர்குலைத்து விடுமா அப்படின்ற ஒரு வாதம் இல்ல அதை முன்வைக்கப்படுது. இவங்க எப்படி ஹேண்டில் ஏன்னா பண்றாங்க? இவங்க ஒவ்வொரு நபர்களும் கோல் வச்சவர்கள் அந்த மாவட்டத்தில். இல்ல அதான் சொல்றேன். இது வந்து அதிமுகவில் மாவட்ட செயலாளரும் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு வித்தியாசம் இருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து அவங்க வந்து முழு கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க திமுகவில். ஆனா அதிமுக அப்படி கிடையாது. எல்லாமே இவங்க தலைமை தான். என்னைக்கு அவர் மாவட்ட செயலாளர் இருப்பாரு, நாளைக்கு இருக்க மாட்டாருங்கிறது காலை எந்திரிச்சு பார்த்து பேப்பர் பார்த்தா தான், நமது எம்ஜிஆர் பார்த்தா தான் அவர் மாவட்ட செயலாளரா அமைச்சரா அப்படிங்கிறது தெரியும். அப்ப அங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பா தான் இருக்கும். ஆனா அதிமுக அப்படி கிடையாது, திமுக அப்படி கிடையாது. நீங்க யாருனாலும் என்னாலும் போய் பேசுவாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தலைவர்கிட்ட போய் அங்க கடுமையா வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு. அப்படிங்கும் போது இவங்க ஓரளவுக்கு ஓவர்டேக் பண்ணிட மாட்டாங்கன்னு தாவேக்கா நினைக்குது. ஆனா தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்டாண்ட் நம்ம அரசியல் கொண்டு போறப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் கூட இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்ப ஒரு புதிய ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பகுதியில் ஒரு புதுசாக ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் போய் ஏதாவது அங்க ஆர்வக்கூடாரில் பண்ணிட்டாருன்னா ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். அப்போ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது தவறும் கிடையாது. ஆனா அதை நோக்கி இவங்க போறாங்கன்னா, இவங்க மேல வந்து பிராண்ட் பண்றதுன்னா அதை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அவங்க தேவை இருக்கு, போறாங்க. இது கட்சி தாவலுங்கிறது எல்லா கட்சிகளும் இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி திமுக ஒன்று சேர முயற்சி பண்ணாங்க, அது ஒரு காரணம்னு நாங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, ஏன் வந்து விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கேட்கல? அதை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஏன் கேட்கல? 108 தொகுதி ஜெயிக்கிறார். 108 தொகுதி ஜெயித்தவுடனே அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவு இல்லை சுபேர். அவர் வென்று முடிஞ்சோடனே எல்லா தலைவர்களும் தேடி தேடி இல்ல அதுக்கு முன்னாடி பார்ப்பதற்கே பதவி ஏற்றதுக்கு தான் போய் பார்க்குறாரு. பதவி ஏற்றதுக்கு முன்னாடி 4 நாள் நடந்துச்சுல, 4 நாள் பெரிய ஸ்கிரிப்ட் நடந்துச்சுல, எதிர துருவங்கள் ஒன்று சேர்றதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. விடிய விடிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு, விடிய விடிய பிரேக்கிங் நியூஸ் போச்சு. ஒரு பங்களாவில் பேசினாங்க, ஒரு பில்டர் பேசினாரு, 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டாங்க. ரஜினிகாந்த் ஐயா வந்து துக்கம் விசாரிச்சாரு. இல்லை அது எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் அன்னைக்கு 4 நாள் நடந்துச்சு. ஆனால் அந்த 4 நாளில் தான் தாவேக்கா மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பக்கம் போயிருக்கலாம். ஒருவேளை ஆட்சியை கலைக்கப்பட்டாலும், மெஜாரிட்டியிலிருந்து ஆட்சியை கலைக்கப்பட்டாலும், கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டாலும், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. நம்ம ஒரு ஐடியாலஜியில் பண்ணுறோம். பாஜக மதவாத எதிர்ப்பு அரசியல். நம்ம தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவர் உறுதியாக இருக்கார். இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவு கேட்டு அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இங்கே வந்தால் அது வேற ஒரு கலர் உள்ளே வந்துடும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப சிக்கல், நம்மளுடைய லாங் ஸ்டாண்ட் அரசியலுக்கு அது தப்பாக போயிடும் நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, வேறு நம்ம அரசியல் எதிரின்னு சொன்ன அரசியல் எதிரியா, அரசியல் எதிரி கூட்டணியில் இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வேணுமா, கொள்கை எதிரிலிருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வேணுமா, ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அரசியல் எதிரியை கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அரசியல் எதிரிலிருந்து ஜெயிச்ச கூட கூட்டணியை சேர்த்துக்கலாம், கொள்கை எதிரியோடு சமரசம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவங்கள கூப்பிடலையே சார், அவங்கள கூப்பிடலையே. அப்போ அது ஒரு முடிவு. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போட்ட வாக்குகள்? திமுக தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அவங்க உழைப்பினால் வந்த வாக்குகள். ரத்தம்லாம் சிந்தல, பணத்தை வாங்கி ஒழுங்கா வேலை செய்து கரெக்டா சொல்லுங்க. அவங்க வாக்கு களம் எப்படி மாறி திமுகவுக்குலாம் வேற உண்மையை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது வந்து அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்ட் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுசா வர்றப்ப அங்கேயே ஒரு செக் வைக்கிறாங்க. நீங்க அங்க அந்த பாஜக அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு வந்தவங்க அதோட வராதிங்க, ரிசைன் பண்ணுங்க, நாங்க உங்களை வந்து கட்சியில சேர்த்துக்கிறோம், பை எலெக்ஷன்ல நீங்க நில்லுங்க, எங்களுடைய விசில் சின்னத்தில் ஜெயிக்க வைக்கிறோங்கிற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. மத்தபடி அப்ப இது வந்து ரொம்ப நார்மலான பொலிட்டிக்கல் மூவ் தான். இது எல்லா நடக்குது, எல்லா தேர்தலும் போது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பார்க்கணும்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல மிக மிக குறைவு. இப்ப வெஸ்ட் பெங்கால் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இது என்ன பிரமாதம்? அங்க ஓடிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அங்க இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுபேர், மக்கள் தீர்ப்பு தொடர்பா மக்கள் தீர்ப்பு ஏற்கனவே அதான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது மாதிரி தான் இருக்கு. தோல்வி, அப்புறம் தன் இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசியல் ஆதாயம் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகிறாங்க. தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய எல்லாம் ஒன்று தான். ரெண்டாவது ஜென்சி அரசியல். மூணுமே காரணம் தான் சொல்றீங்க? மூணுமே காரணம் தான். எல்லாம் சேர்ந்த ஒரு காரணத்துக்கு தான் போகிறாங்க. அவங்க இருப்பை காப்பாற்றிக்க வரணும், அரசியல் தோல்வி, தொடர் தோல்வி எல்லாம் சேர்ந்து எல்லாம் 3 காரணம் ஒன்று தான். ஜென்சி அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்னு திமுக அதிமுக இறங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா ஜென்சி அரசியலை இவங்க செய்ய போகிறாங்க. ஜென்சி கிட்ட, ஜென்சின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 2K வரைக்கும் எடுத்துங்களேன், ஒரு 40 வயதுக்குள்ள, அதாவது 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் திமுக அதிமுக கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் போய் சேரவே இல்லை. அங்கே ஒரு ட்ரை இருக்குது. இதை நம்ம பல இடங்களில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு தலைமுறைக்கான அரசியலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லைன்னு. இப்போ அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதான் விஜய். இதை தான் அவங்க கேப் விட்டுட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க கேப் விட்டுட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்க ஆல்ரெடி அதை ஃபில் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தான் திருப்பி இங்கே வரணும், இவங்க தான் திருப்பி இவங்கள்ட்ட போய் இவங்க அரசியலை சொல்லணும். இப்போ அவங்க பிடிக்காம தான் இவங்க வந்து இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்துருக்காங்க. பெரும்பாலான ஒரு திமுக வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்கு, அதிமுக வீட்டிலேருந்து ஓட்டு விழுந்திருக்கு, பாஜக வீட்டிலேருந்து ஓட்டு இருக்கு, பாமக வீட்டிலேருந்து ஓட்டு விழுந்திருக்கு. எல்லாமே இந்த இளைஞர்கள் பூரா போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? தாவேகாக்கு போட்டிருக்காங்க. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியுது ஏன் போட்டிருக்காங்கன்னா அந்த அரசியல் பிடிக்காம போட்டிருக்காங்க. திருப்பி அவங்கள்ட்ட நாங்கள் இந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராசஸே ரொம்ப லாங் ப்ராசஸ். முதல்ல பிடிக்கணும் அவங்களுக்கு, அந்த அரசியல் அவர்கள் மொழியில் சொல்லணும், அதை அவங்க ஏற்றுக்கறணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ஜென்சி அரசியலுங்கிறத அவங்க எப்படி கை எடுத்துகிட்டு போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது பார்க்குறப்ப. மாறுவேட போட்டி அல்ல இது. ஆமாம், கண்டிப்பாக மாறுவேட போட்டி இல்லை. மாறுவேடத்தில் போய் அவங்களை குஷிப்படுத்தி அவங்கள தன் பக்கம் கொண்டு வராங்கிறது. ஏன்னா அவங்க விட்டுட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு தலைமுறைக்கான அரசியலை கொண்டு போய் சேர்க்க அதிமுக திமுக தவறியதன் விளைவு அவர்களாக ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்து அது தாவேகாங்க ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. இதுதான் நடந்திருக்க ஒழிய மிச்சப்படி நீங்க வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஏறக்குறைய அதுதான். நன்றி. ஒரே ஒரு வரி தான். திமுக காங்கிரஸ் தப்பிச்சு போன உடனே திமுக முயற்சி எடுத்து தான் அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசிச்ச ஒழிய அதிமுக முயற்சி எடுத்து திமுகவோட பேசலைங்கிறத நான் உறுதியா சொல்றேன். அதற்கான ஆதாரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை முன் வைக்கணும், அப்பதான் நல்லது. ஆனால் செய்யற தப்பெல்லாம் திமுக பண்ணும், பழி வாங்குறது அதிமுக பண்றோங்கிறது நல்ல விஷயம். நன்றி. நிகழ்ச்சி